சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேமஸான ரெசிபி தாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பருப்பு உருண்டை குழம்பு. இது சைவத்திலே ராஜா அப்படின்னு சொல்லலாம். அசைவம் சாப்பிட்றவங்க கூட இந்த குழம்பு வச்சுட்டாங்கன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு இதை தான் சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க பருப்பு உருண்டை பண்றதுக்காக பருப்பு, அதாவது கடலை பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சிருக்கேன். அதோட ஒரு 4 மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஊற வச்சுட்டு நல்லா வடைக்கு ஆட்டுற மாதிரி குறை குறைன்னு ஆட்டி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு அரை வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு இங்க பாலா நான் பிடிச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு இட்லி பாட்டில் இந்த உருண்டையெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சு இதை நம்ம வேக வச்சு ஆவரி கட்டி எடுத்துப்போம். இது வேகட்டங்க. நம்ம பக்கத்துல ஒரு பேன் வச்சுப்போம். குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம கூட்டி வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 4 பல் பூண்டு, அப்புறம் வெங்காயம் நான் ஒரு 1.5 வெங்காயம் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி இதுல போட்டு நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம். இந்த பக்கம் பால்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த பருப்பு உருண்டை ஆட்டணும் இல்லையா, மிக்சி, அந்த மிக்சி கழுவிடாதீங்க. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் அதை ஒரு கப்ல எடுத்து வச்சுங்க. அது பின்னாடி யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம திரும்பவும் கடாயை வச்சுட்டு இதுல ஒரு 4 ஸ்பூன் தனியா, இதை போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமா நல்லா வறுக்கணுங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் முழு மிளகு, இந்த 3த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் எங்க பல்லா வெட்டி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி இதை வதக்கி வச்சிருக்கோம். அதோட இதை ஆட் பண்ணி இதை ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நீங்க இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ குழம்புக்கு நம்ம பாத்திரம் வச்சாச்சு. இதில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், 10 பல் பூண்டு இங்கே நான் நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நிறையவே போடணும், அப்போ தான் குழம்பு நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு 2 வரமிளகாய், இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நான் 10 நம்பர் இங்கே 2 நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குங்க. அதோட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நான் இந்த ரெசிபி காரைக்குடிக்காரங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம என்னெல்லாம் போட்டு அரைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம திரும்பவும் குழம்புல போட்டு வதக்கணும். அதாவது அதுதான் ஒரிஜினலாக காரைக்குடியில் பண்ணுவாங்களாம். அப்போதான் அதனால தான் காரைக்குடி சமையல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை பழம் தக்காளி, நம்ம ஏற்கனவே மீடியம் சைஸில் அரைக்கிறதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கோம். இது கூட இன்னும் ஒரு அரை பழம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிய வதக்குங்க. வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி விடுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். சைவத்தில் ராஜா அப்படின்னா இந்த உருண்டை குழம்பு தாங்க. அசைவத்தில் கோலா உருண்டை குழம்பு செய்வாங்க. அதையெல்லாம் ஓரங்கட்டுற அளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நான் சொல்றேன், நான் வெஜிடேரியனோட இந்த குழம்பு நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்ல வந்து இதை வந்து அடிச்சுக்க முடியாதுங்க. இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க ஊற்றணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம பருப்பு உருண்டை போட்டால் அது வந்து ஊற ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து குழம்பு வந்து திக்காயிடும். ஸோ திக்காயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு குழம்பு மாதிரி இல்லாமல் திக்கு கிரேவி மாதிரி ஆயிடுங்க. இது கூட வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு வந்து புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த மிக்சியை வந்து கழுவி தண்ணி எடுத்து வச்சிங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம தண்ணி அதிகமா ஊற்றி இது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு சுண்டலை அப்படின்ற பட்சத்துல இந்த கடலைப்பருப்பு நம்ம மிக்சியில் ஆட்டின இந்த தண்ணியை ஊற்றினோம்னா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இது கொடுக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வேக வச்ச அந்த பருப்பு உருண்டையை இதில் வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. அப்போ தான் வந்து இந்த பருப்பு உருண்டையில் இந்த குழம்போட அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக வந்து கொத்தமல்லி நல்லா ஒரு 1/4 கட்டு நல்லா கொத்தமல்லி தூவி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைவத்தில் ராஜான்னு சொல்கிற பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை த ரெசிபி.